ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கான இந்த வீடியோவில் ஒரு யூனிவர்சல் ப்ராப்ளமுக்கு ஒரு சொல்யூஷனே சொல்லுவேன். ஸோ எனக்கு ரொம்ப நாள் ஐ திங்க் இந்த கோல்டு ரிங் வாங்கி வந்து ஒரு 1.5 years இருக்கும். இது எனக்கு லூஸாக இருந்தது. அந்த கடையில் வர டிசைன் இல்லை ஆக்சுவலி. ஸோ இந்த டிசைன் தான் வாங்க வேண்டிய கட்டாயம். எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் சைஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக செட் ஆகலை. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருக்க ரிங்ஸ்க்கு ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியாது. நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், நூல் தான் கட்டி போடுவோம். நான் அதேமாதிரி ட்ரை பண்ண ரொம்ப ஆக்வர்டாக அந்த மாதிரி எனக்கு ஏதோ ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன். ரொம்ப லூஸாகவே இருந்தது. எப்போவுமே நான் வந்து பார்த்துட்டே இருக்கணும், கரெக்டாக இருக்கா, எனக்கு ரிங் வந்து எப்போவுமே என் கையில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டிசைன் வந்து எனக்கு இங்கே தெரியவே தெரியாது. எப்போவுமே உல்ட்டாவாக தான் இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சொல்யூஷன் ரொம்ப ரீசெண்டாக கண்டுபிடிச்சேன். இது என்ன சொல்யூஷன், யார் எனக்கு சொன்னா, வீடியோக்களை போய் தெரிஞ்சுக்கலாம். இட்ஸ் அ மேஜிக்கல் ப்ராடக்ட். இதுக்கு இப்படி ஒரு சொல்யூஷன் இருக்கா அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் எனக்கு இந்த ப்ராடக்ட் பற்றி எப்படி தெரியும் அப்படின்னா, லக்ஷ்மி போட்டிக் இருக்கு இல்லையா, ஸோ லக்ஷ்மி போட்டிக்கோட அந்த ஓனர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட நேம் எனக்கு தெரியல. ஐம் ரியலி சாரி. லக்ஷ்மி மேம், ஓகே, ஐம் ரியலி சாரி. ஸோ அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது இந்த மாதிரி ரிங் டைட்னர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, அமேசானில் விற்றுது அப்படின்ற சொன்னாங்க. எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரியும். அவங்க சொன்னதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிகாஸ் நான் 1.5 years நான் லூஸ் ரிங்கே அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு டிசைனும் தெரியாது, எப்போ கலண்டு விழணும் தெரியாது. பட் அட்லீஸ்ட் சம்ஹவ் ஐ காட் திஸ் ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அவங்க லக்ஷ்மி போட்டிக் மேமோட இன்டர்வியூ பார்த்ததுனால தான் நான் வாங்கினேன். ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் அப்படின்னா ஒரு ப்ராடக்ட் தான். அந்த ப்ராடக்டை காமிக்கவா? தட் இஸ் this. I think you can see it here. Okay, I think you can see it here now. This is the product. இது என்னடா இப்படி இருக்கே அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது ஆக்சுவலி நான் அமேசானில் இருந்து வாங்கினேன் ரிங் டைட்னர் அப்படின்ற மாதிரி ஒன்று. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும், இது எதுக்காண்டி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ என்னோடய ரிங்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்குது. I'll just show you. It is a gold ring. 2 years முன்னாடி வாங்கினேன் ஆக்சுவலி. இது இந்த மாதிரி தான் இருக்குது ரிங். ஓகே, ஸோ இந்த ரிங் வந்து எப்படின்னா ரொம்ப லூஸாக இருக்கும். எனக்கு எப்போவுமே உல்ட்டாவாக தெரியும். நான் வேணால் இமேஜ் வேணால் அட்டாச் பண்ணுறேன். எப்போவுமே எனக்கு அந்த ரிங் வந்து உல்ட்டாவாக தான் இருக்கும். டிசைன் வந்து உள்பக்கமாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னா, இது இருக்கு இல்லையா, ஆக்சுவலி இது வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது. தெரியுதா? இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி இருக்குது. இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ரிங்கில் இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றிக்கணும். இதை கட் பண்ணி உங்களுக்கு தேவையான சைஸில் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரிங் வந்து டைட் ஆயிரும். உங்களுக்கு அதுக்கப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகேவா? இட்ஸ் பீன் 3 days நான் யூஸ் பண்ணி. கொஞ்சம் இதை கலர் ஃபேட் ஆகுது உள்ள. அதர் தென் தேட் இது பெரிய ப்ராப்ளம் கூட இல்லை. ரொம்ப உங்களுக்கு கோல்டு கலர்லேயே உங்களுக்கு வர்றதுனால எது ப்ராப்ளம் இல்லை. பட் ரொம்ப நாள் யூஸ் பண்ண எனக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது தெரியல. மேபி நான் லேட்டராக கூட இதுக்கு அப்டேட் பண்ணுறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, சுற்றிக்கோங்க. ஃபுல்லாக வேணாம், கொஞ்சம் இந்த அளவுக்கு. ஓகேவா? இந்த மாதிரி சுற்றிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக டைட் ஆகிரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் போட்டிங்க அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு? ஸோ உங்களுக்கு வந்து அப்படியே வந்து அந்த டிசைன் வந்து எனக்கு வந்து, அதாவது என்னென்னா, எனக்கு ரொம்ப டைட்டாக இருக்கும். கரெக்டாக இருக்குது அப்படின்னா சொல்லலாம். டைட்டாக கூட இல்லை, எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் ஃபஸ்ட் இந்த ரிங் இதில் போட்டிருந்தேன், ரொம்ப லூஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து ரிங் ஃபிங்கர்லேயே போட்டிருக்கேன். அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மேபி ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு சில்வர் ரிங் இருக்கும் இல்லையா? ஸோ சில்வர் ரிங் இருக்கும்போது இதே மாதிரி உள்ள ஒரு ஸ்ப்ரிங்கு, இது எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல, ரிங் டைட்னர் தான் நான் ரீட் பண்ணேன். இது வந்து உங்களுக்கு சில்வர் கலர்லேயும் இருக்கும். ஓகேவா? ஸோ சில்வர் கலரில் இருக்கிறத நீங்கள் சில்வருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கோல்டு கலரில் இருக்கிறத நீங்கள் கோல்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கும், என்ன அப்படின்னா, இது போட்டு எங்களுக்கு டைட் ஆகலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? ஆக்சுவலி இது வந்து எனக்கு வந்து ரொம்ப லூஸாக இல்லை, ஓரளவு இது போட்டால் எனக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி இருந்தது. உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருந்தது அப்படின்னா இதுலேயே உங்களுக்கு ஒரு பிக் சைஸ் வரும். ஓகேவா? பிக் சைஸும் சேர்த்தே உங்களுக்கு அந்த இதில் காம்போவில் வரும். அதோட இமேஜ் இங்கே எங்கேயாவது கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டைட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? நீங்கள் 2 லேயர்லாம் போட வேணாம். அந்த பெரிய ஸ்ப்ரிங்கு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே நல்லா டைட் கொடுக்கும். ஓகேவா? ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஆல். ஸோ அந்த ரெண்டுமே இந்த மாதிரி இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நாள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக நான் அது வந்து சொல்கிறேன். அண்ட் இது வந்து இப்போதைக்கு எனக்கு ஓகேவாக இருக்குது. உள்ள ஒரு கொஞ்சம் கலர் ஃபேடான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட் டசன்ட் மேட்டர். தெரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு வந்து உள்ள நூல் கட்டினா ஒரு மாதிரி இருக்கும். பட் இதுனா உங்களுக்கு ஓரளவு நீட்டாக இருக்கும். ஐ திங்க் ஓகே, இப்போ தெரியுது. ஸோ உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்குது.
ஸோ 2 பக்கமுமே 2 ரிங்குக்குமே அதுதான் போட்டிருக்கேன். தெரியுதா? ஸோ உங்களுக்கு ரிங்கு டைட்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நூல்லாம் கட்ட வேணாம். இந்த மாதிரி ரிங் டைட்னர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இதோட ப்ரைஸ் கேட்பீங்க. ப்ரைஸ் வந்து எனக்கு ஓரளவு ஓகேவா தோண மாதிரி இருந்தது. பட் இட்ஸ் நாட் வெரி அஃபோர்டபுள். இதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரிங்குக்கு போய் இவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி மேபி யூ ஃபீல். பட் இட் இஸ் ஃபைன். நீங்கள் அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா அந்த பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கோல்டுக்கு இருக்கும் அண்ட் அதோட சைஸ் டிஃப்ரென்ஷியேஷனாக ஒன்று இருக்கும் அண்ட் சில்வருக்கு ஒன்று இருக்கும் அண்ட் சில்வரில் பெரிய சைஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து அட் டைமில் வாங்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று வந்து நீங்கள் வந்து ஒரு 4 ரிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம், இல்லை உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட கொடுத்துக்கலாம். ஸோ டசன்ட் மேட்டர். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 200 rupees. இப்போ இதோட ரேட் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியல. நான் வேணால் டிஸ்ப்ளே பண்ணுறேன். இதோட லிங்க்கும் கீழே டேக் பண்ணுறேன். அந்த கமெண்ட் பாக்ஸில் டேக் பண்ணுறேன். நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ் பார்க்கணும், ஜென்யூனான ரிவ்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரிவ்யூ சொல்லியிருக்கேன். ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் திஸ் ஹெல்ப்ஃபுல். ஸோ டேக் கேர். தேங்க்யூ. பை.